சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்திக் தனலட்சுமிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அச்சச்சோ! யாருக்கும் தெரியாம வச்சிருக்கிற ஃபோன் இப்போ வேற அடிக்குது. யாராவது பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு பேக்குள்ள வச்சிருக்காங்க. அதை தேடி பிடிச்சி எப்படியோ ஃபோன் எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போயிடுறாங்க. என்ன தனம் ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? ரொம்ப பிஸியா இருக்கியான்னு கேட்குறாங்க. பிஸியா இருக்கு, என்ன கோச் இருக்குன்னு கேட்குறாங்க. தனம், நீ விளையாட்டுல ஜெயிச்சிருக்கையில வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் உன்னை விஷ் பண்ணுவாங்களாங்கிறாங்க. வீட்லயும் ஏதாவது ஸ்பெஷல் பார்ட்டி இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கோச்சுங்கிறாங்க. தனம், வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே? உங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? நல்ல விதமா பேசினாரான்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பாவோட மாற்றத்தை என்னால் இன்னும் கூட நம்பவே முடியல கோச். கோச்சுக்கிட்ட ரகுராம் பேசுனதை கோச் நினச்சி பார்க்குறாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ என்கிட்ட வந்து பேசுகிற? எனக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நீ யாரு? எனக்கு என் பொண்ணுக்கு நடுவில் வந்து பேசுறதுக்கு நீ யாருன்னு எல்லாம் கேட்டார். இப்படியெல்லாம் கேட்டவர் இப்போ எப்படி அதை சமாதானமாக ஏற்றிருப்பாரு அப்படின்னு கோச்சுக்கு ஒரே சந்தேகமாக தான் இருக்குது. இந்த பக்கமாக தானே அவங்க அப்பாவுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா ரொம்பவே நல்லவர் தான் கோச். எங்கள் அப்பா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தானே சொல்கிறாங்க. சரி, என் மேலே தான் கொஞ்சம் வருத்தமாக இருப்பாருன்னு நினைக்கிறேங்கிறாங்க கோச். அன்னைக்கு நீங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் அளவுக்கு மீறி பேசி அவங்கள இன்சல்ட் பண்ணிட்டீங்க, அதுதான் காரணங்கிறாங்க தனம். அன்னைக்கு நான் அந்த சூழ்நிலையில் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நான் அப்படி பேச வேண்டியதாக போயிடுச்சுங்கிறாங்க. எங்கள் அப்பா அதையெல்லாம் மன்னிச்சு உங்களை ஒரு நாள் ஏற்றுக்குவாங்க பாருங்களேங்கிறாங்க தனம். நானும் அதை எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இருந்தாலும் நீ ரொம்ப நல்லா விளையாடின தனோங்கிறாங்க. ஆமாம்மா, இருந்தாலும் நான் கீர்த்தி அளவுக்கு நல்ல பிளேயர் கிடையாது தானே அப்படின்னு தனம் கிண்டலாக பேசுகிறாங்க. என்ன என்னை கிண்டல் பண்ணுறியான்னு கேட்குறாங்க கார்த்தி. தனம், நான் திட்டுனதுனால உனக்கு ஒன்றும் என் மேலே கோவம் இல்லையேங்கிறாங்க. நீங்கள் திட்டுனதுனால தான் அந்த கீர்த்திவை என்னால் தோக்கடிக்க முடிஞ்சது தெரியுங்களா? எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வந்தது. கோவம் வந்ததுனால தான் அவளை தோக்கடிச்சு நான் ஜெயிச்சேங்கிறாங்க தனம். நீ எங்கே பாதை மாறிடுவியோன்னு கோவத்தில் தான் திட்டினேன். கோவம்னு சொல்கிறத விட பயம்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன தான் திட்டினாலும் அத்தனைக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு நான் பதில் அடி கொடுக்க போகிறேங்கிறாங்க. நீ என்ன தான் அடி கொடுத்தாலும் நானும் தாங்கிக்கிற ஐடியாவில் தான் இருக்கேங்கிறாங்க கார்த்தி. என்னோட கனவை நிறைவேற்றிருக்க தானோ. என்னால் முடியாததை எனக்காக நீ விளையாடி இருக்க, எனக்காக நீ ஜெயிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் என்கிட்ட சரண்டர் ஆயிருக்கீங்க அவ்வளவுதாங்கிறாங்க தானோ. ஒரு வகையில் அப்படி கூட சொல்லலாம், உங்ககிட்ட நான் சரண்டர் ஆயிருக்கேன், அதான் உண்மைங்கிறாங்க கார்த்தி. அப்புறம் தானே சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. என்னது தூங்க போகிற நேரத்தில் சாப்பிட்டியான்னு கேட்குறீங்களே, என்ன பேசுறதுன்னு தெரியல, அதான் சாப்பிட்டியான்னு கேட்டேங்கிறாங்க. அப்படியா, அடுத்த வாட்டி பேசும்போது நோட்ஸ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் யாராவது வராங்களான்னு அங்கங்கே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. மாயா உள்ள தனான்னு கூப்பிட்டுட்டு வராங்க. மாயா சத்தம் கேட்டதுமே கோச் எனக்கு தூக்கமாக வருது, நான் ஃபோனை வச்சுட்டுமான்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறமா பாவம் அவர் ஓட்டு நோட்டியாச்சு என்ன நினைக்க போறாரோ அப்படின்னு தனம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் நினச்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இனிமேல் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு கார்த்திக்கு தனம் மேலே ஒரு அபிப்பிராயம் வருது. ரகுராம் தனியாக உட்காந்துக்கிட்டு ஜானகி சொன்னதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வழக்கமாக போகிற கோயிலுக்கு தான் போயிட்டு வந்துடுறோமே, அதுவும் நடத்தி போயிட்டு வந்துடுறோன்னு சொன்னதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. பார்வதி ஜானகி மேலே ஒரு குத்தமாட்டு வந்து சொல்லியிருக்காங்க. தனம் விளையாட போயிருக்கா, அதுக்கு சப்போர்ட்டாக ஜானகி அக்கா போயிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. நீ என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் ஜானகியை பற்றி மட்டும் தப்பாக பேசாதேன்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ரகுராம். காலேஜில் ஜானகி தன் பொண்ணு விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்து கைதட்டி சிரித்து சந்தோஷமாக இருந்ததை ரகுராம் பார்த்துக்கிட்டு இப்போ அவங்க மேலே மனசளவில் ஏற்றுக்கவே முடியல. ஜானகி வராங்க. வந்ததுலேருந்து என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலையே, என் மேலே நீங்கள் கோவமாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எப்படி பேச முடியும், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல ஜானகி. வீட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட சொல்லாமல் போனதுக்கு ஏதாவது ஒரு காரணம் விஷயம் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் மறைச்சிட்டு போனேன்னு எனக்கு தெரியலேன்னு கேட்குறாங்க. இதை கேட்டுதான் அப்படியே சுரீர்னு படுது ஜானகிக்கு. என்ன நடந்தாலும் என் ஜானகி என்கிட்ட எதையும் மறைக்காமல் சொல்லிடுவான்னு எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை இப்போ நீ நம்மளுக்குள்ள உடச்சிட்டிய ஜானகிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை பார்ப்பனா இல்லை என் பொண்ணை பார்ப்பனா எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க. ஏறி உண்மையில எனக்கு கோவமெல்லாம் கிடையாது, எனக்கு வருத்தம் தான். ஆனால் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை மட்டும் நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா எப்படி சரி பண்ணலான்னு ரெண்டு பேரும் யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் நீ சொல்லாமல் மறைச்சது தான் என்னால் இது ஏற்றுக்கவே முடியல. இல்லைங்க, இந்த விஷயத்தை என்னால் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நான் பட்ட அவஸ்தை எனக்கு மட்டும்தாங்க தெரியுங்கிறாங்க ஜானகி. ஜானகி, நான் இனிமேல் உங்ககிட்ட எப்படி பேச போகிறேன்னு எனக்கு தெரியல, இனிமேல் நம்மளுக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே ஜானகிக்கு இடி விழுந்த மாதிரி இருக்கு. இது ஒன்றும் உனக்கான தண்டனை கிடையாது, நான் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு உண்டான தண்டனை எனக்கு. அச்சோ, இது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க ஜானகி. யாருக்கோ தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். நான் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு அது என் பேரில் தான் பெரிய தப்புங்கிறாங்க ரகுராம். நீ ஒன்று என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரகுராம் பாயின் தலகாணி எடுத்துட்டு வெளியில போய் படுத்துக்கிறாங்க. பதறி போய் நிற்கிறாங்க ஜானகி. பத்மா, பார்வதி, பாட்டி 3 பேரும் கலந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் நம்ம பக்கம் இருப்பாருன்னு பார்த்தா அவரும் சேர்ந்து அந்த பக்கம் போயிட்டாரேங்கிறாங்க. எல்லாம் காலையில பேசிக்கலாம், பேசாமல் போய் படுங்கிறாங்க பாட்டி. அங்கே மணிவண்ணனும் சிவராமனும் வராங்க. வந்ததும் என்ன மச்சான், இன்னும் உச்சி மாநாடு பெண்களுக்குள்ள முடியல போல இருக்கு, நம்ம வெளியில போவையில உட்கார்ந்தவங்க இன்னும் உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன். ரகுராம் அங்கே வராங்க. வந்ததும் சோபாவில் கால் நீட்டி அப்படியே படுத்துறாங்க. என்னது அண்ணன் வெளியில வந்து படுத்திருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க பத்மா. எப்போ அவங்க பக்கம் போயிட்டான்னு நீ சொன்னையோ அப்பவே அதுதான் இல்லைன்னு இப்போ அவன் யார் பக்கம் இல்லைங்கிறத அவன் சொல்லாமல் சொல்லியிருக்காங்கிறாங்க பாட்டி. என்ன புரியலையே உனக்கு? ஜானகிக்கும் ரகுராமுக்கு சண்டை வந்திருக்கு. ஜானகி பண்ணின தப்பு பெரிய தப்புன்னு அவனுக்கே புரிஞ்சிருக்கு.
தனம் ஐயா 2 பேரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு வராங்க. அங்க ரகுராம் படுத்திருக்கிறத பார்த்துட்டு, "என்னது பெரியப்பா ஹால்ல வந்து படுத்திருக்காங்களே!" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அப்பா ரூம்ப விட்டு வெளிய வரமாட்டாருன்னு" சொல்றாங்க தனம். இங்க பாட்டி, "சரி சரி எல்லாரும் போய் அவங்கவங்க வேலைய பாருங்க. போய் தூங்க போங்கன்னு" சொல்லிட்டு போறாங்க. மாயா, "வா போய் அம்மா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு வரலான்னு" தனமும் மாயாவும் ஜானகி தேடி போறாங்க. "என்னடா நீங்க 2 பேரும் இன்னும் தூங்கலையான்னு" ஜானகி கேட்குறாங்க. "பெரியப்பாவும் நீங்களும் தூங்காத போது நாங்க தூங்கலைன்னு மட்டும் நீங்க எப்படி கேட்கலாம்? என்ன பெரியம்மா நடந்ததுன்னு" கேட்குறாங்க மாயா. "என்ன பிரச்சனை? பெரியப்பா ஏன் ஹாலில் படுத்திருக்காங்கன்னு" கேட்குறாங்க. "அதுவா, அது இங்கே காற்று வரலையா சரியா, அதனால ஹாலில் போய் படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன்னு" ஜானகி சொல்கிறாங்க. "நீங்கள் கஷ்டப்பட்டு ஒன்றும் பொய் சொல்ல வேண்டாம். ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு வீட்டில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தெரியுங்கிறாங்க மாயா. "பெரியம்மா இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறீங்களா இல்லையா" அப்படிங்கிறாங்க. "நான் அங்கே வந்தது தான், தனா விளையாடுறத பார்க்க வந்தது தான் பிரச்சனைங்கிறாங்க." "அப்பா தான் அந்த விளையாட்டை ஏற்றுக்கிட்டாங்கன்னு" கேட்குறாங்க தனா. அங்கே ஏற்றுக்கிட்டாரு, ஆனால் இங்கே ஏற்றுக்கல. எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் மறைச்சதா அவர் நினச்சிட்டாரு. ஒரு தாயா இருந்து பெத்த பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற நினைச்சது பெரிய தப்பா? அவருக்கு ஒரு மனைவியா இருந்து அவருக்கு செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவருக்கு தோணுது. எப்படி பேச முடியும்? வீட்டில் இருக்கிறவங்க சொல்லாமல் போனாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் நீ சொல்லாத போனது என்னால் ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ பெரிய பொய்க்கு அப்புறமா நான் உங்ககிட்ட இனிமேல் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாருன்னு சொல்றாங்க ஜானகி. பொண்ணு பண்ண தப்பை ஏற்றுக்க முடிஞ்ச அவரால் நான் பண்ண தப்பை அவரால் ஏற்றுக்கவே முடியல. உங்களுக்கு நான் செஞ்ச நியாயம் அவருக்கு அநியாயமா தெரியுதுங்கிறாங்க ஜானகி. ஒரு பொண்ணு மகளா இருக்கும்போது பெத்தவங்க விருப்பத்துக்காக வாழணும். ஆனா இன்னொருத்தருக்கு மனைவி ஆனதுக்கு அப்புறமா கணவனோட விருப்பத்துக்காக வாழணும். பிள்ளைங்களை பெத்தா அந்த பெத்த பிள்ளைங்களுக்காக வாழணும். அப்படி ஒரு சிக்கல்ல தான் இப்ப நான் இருக்கேன். ஆனா என்ன சொன்னாலும் என்னோட கணவர் ரொம்ப நல்லவர். அவரோட கோபம் நியாயமானதுதான்னு ஜானகி சொல்றாங்க. ஆமா, அவரோட பொண்ணுக்காகத்தானே அவர் மாறி இருக்காரு. ஆமா, அது இல்லைன்னு மட்டும் என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் அவர்கிட்ட உண்மையை மறைச்சது பெரிய தப்பு தானேங்கிறாங்க. தனாவோட விஷயத்த அவர்கிட்ட நான் பொறுமையா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து நான் எடுத்து சொல்லியிருந்தா ஒருவேளை எங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு மனக்கசப்பும் பிரிவும் வந்திருக்காதுங்கிறாங்க ஜானகி. பெரியம்மா, நீங்க 2 பேருமே தனாவுக்காகத்தானே மாறி இருக்கீங்க. அது எப்படி நீங்க மாறினா தப்பு, பெரியப்பா மாறினா தப்பு இல்லைங்கிறீங்க? இது ஒரு பெரிய சிக்கலான கேள்வி. என் மேல அவரு அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கிறதுனால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குதுங்கிறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியல. ஆனாலும் எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிடுவேன். ஆனா கொஞ்சம் நாள் ஆகுங்கிறாங்க ஜானகி. "பெரியம்மா, இதை பத்தி நாங்க வேணா பெரியப்பா கிட்ட பேசட்டுமாங்கிறாங்க. "ஐயோ வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் பேசினா பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுவும் வேண்டாம், நீங்க போய் பேசாம தூங்க போங்கங்கிறாங்க. மாயாவையும் தனாவையும் வற்புறுத்தி அவங்க ரூமுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. "போங்கடா, போய் தூங்க போங்க, இதை பத்தி யோசிக்காதீங்க போங்கன்னு" அனுப்பிச்சிடுறாங்க. ரகுராம் ஹாலிலேயே சோபாவில் நல்லா தூங்கி எந்திரிச்சிடறாங்க. காலையில பொழுது விடிஞ்சிருது. ஜானகி காலையில எழுந்திரிச்சதும் சமையல் கட்டில் சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பத்மா, பார்வதி, சாரு 3 பேர் வராங்க. "அண்ணி, நாங்கள் ஒன்று சொன்னா நீங்கள் கோவமா எடுத்துக்க மாட்டீங்களான்னு" கேட்குறாங்க. "கோவப்படுற மாதிரியா நீ பேச போற? நல்ல விதமாக தானே பேசுவேன். என்ன பேச போற சொல்லுன்னு" கேட்குறாங்க ஜானகி. "நீங்க இருக்கிற ரூம்ல கூட இருக்க மாட்டேன்னு ஹாலில் வந்து படுத்திருக்காருன்னா அப்போ அவரும் உங்க மேல எந்த அளவுக்கு கோவமா இருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கங்கிறாங்க. "ஆமா பத்மா, இத்தனை வருஷ குடும்ப வாழ்க்கையில அவர் இந்த மாதிரி கோவமா வெளியில வந்து படுத்தது நான் பார்த்ததும் இல்லைங்கிறாங்க ஜானகி. "அவரு இந்த அளவுக்கு கோவத்துல இருக்கும்போது நீங்க சமைச்சீங்கன்னா அண்ணன் சாப்பிடுவாரா?" அப்படின்னு கேட்டுறாங்க பத்மா. "கண்டிப்பா சாப்பிட மாட்டாருன்ட்டு" உடனே கோயிலுக்கு போறாங்க ஜானகி. போனதும் அங்க பிரதர்சனம் பண்றாங்க. அந்த இடத்துக்கு ரகுராம் வராங்க. அவங்க காது படவே "நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு" பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு தண்டனையா தான் இவ்வளவு பெரிய வேண்டுதல் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதை ரகுராம் பார்த்துட்டு ஜானகியை மன்னிப்பாங்களாங்கிறத நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.